ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரி நல்லா உப்பி வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பூரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பூரியும் நல்லா உப்பி சாஃப்டாக வரும். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால பூரி நல்லா ப்ரௌன் கலர் வரும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளையாடின், குளூட்டனின் அப்படின்ற 2 புரோட்டீன் மாலிகுல் இருக்கும். இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி பிசையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளூட்டன் ஃபார்ம் ஆகுது. அந்த குளூட்டன் தான் பூரி நல்லா உப்பி வரத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால மாவு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைய தான் நமக்கு குளூட்டன் ஸ்ட்ரான்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் குளூட்டன் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் போட்டு கழுவும் போது இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது. இது சிவிங்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். இதுதான் பூரிக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இதுதான் குளூட்டன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம். இந்த பூரி மாவு நமக்கு ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம உடனே உருண்டை பிடிச்சி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். நம்மளோட உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒன்றா தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பூரிக்கு தேய்க்கும் போது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் சூடாயிருச்சா அப்படின்றத பார்த்துடலாம். பூரி பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கணும். அதாவது 100 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரியில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அதை நம்ம எண்ணெயில் போடும்போது உடனே அந்த தண்ணி எல்லாமே வேப்பர் ஆகணும். அப்படின்ற போது தான் நமக்கு பூரி நல்லா உப்பி வரும். இதே நம்மளோட எண்ணெய் கரெக்டான அளவுக்கு ஆயில அப்படின்னா நமக்கு பூரி உப்பி வராது. தண்ணியோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை அதோட கொதிநிலை, அதாவது 100 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே கொண்டு போய் வைக்கும் போது அது ஆவியாகுது. அதே தான் இங்கேயும் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி மாவை 100 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக உள்ள எண்ணெயில் போடும்போது அதோட வெளிப்புறத்தில் உள்ள தண்ணி உடனடியாக ஆவியாகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குமிழ்கள் வெளிப்புறத்தில் உருவாகுது. அதே உள்ளார என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உள்புறத்தில் உள்ள தண்ணி வெளியேறதுக்கு வழி இல்லாததுனால நம்மளோட பூரி உப்பி வருது. வெளியேறதுக்கு ஏன் வழி இல்லை அப்படின்னா நம்மளோட மாவில் நல்ல ஸ்ட்ராங்கான குளூட்டன் இருக்கிறதுனால அதை உடச்சிக்கிட்டு இந்த ஆவியால் வெளியில் வர முடியாது. அதனால தான் நம்மளோட பூரி நல்லா உப்பி வருது. இப்போ பாருங்கள், பூரி எப்படி நல்லா உப்பி வருது அப்படின்றத. அதே மாதிரியே நம்ம பூரியை எண்ணெயில் போட்ட உடனேயும் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடணும். இது எதுக்காக அழுத்தி விடுறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா எண்ணெயில் மேல் பக்கத்தில் உள்ள எண்ணெய் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும். அதே அடிப்பக்கத்தில் உள்ள எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறோம். இப்போ பாருங்கள், நல்ல உப்பலான சாஃப்டான பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சமாக ரவை சேர்த்து பிசைவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவை சேர்க்கும் போது நம்மளோட பூரி கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அமுங்கி போகாது. நான் ஏன் ரவை சேர்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவை சேர்க்கும் போது நம்மளோட பூரி கொஞ்சம் ஹார்டாகும். உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பூரி நல்லா உப்பி வராததுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாவில் புரோட்டீன் அளவு கம்மியாக இருந்தால் பூரி நல்லா உப்பி வராது. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக போச்சு அப்படின்னா மாவோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிரும். எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பூரி உப்பி வராது. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரியை ரொம்ப மெலிசாக தேய்க்கிறது. மெலிசாக தேய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரதுக்கான ஸ்பேஸ் உள்ளே இருக்காது. அதனால ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடும். நாலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரெக்டான சூடில் இல்லை அப்படின்னா பூரி உப்பி வராது.
இதுக்கான காரணத்தை வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன் உப்பி வராது அப்படின்றத. கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட பூரி உப்பி வரும். இந்த பூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியே நல்ல சாஃப்டான உப்பலான பூரி உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.